சங்கிகளால ஏன் தமிழ்நாட்டுல கால் பதிக்க முடியல தெரியுமா? ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய அரசியல் புரிதல் அபரிமிதமானது. மாநில சுயாட்சி பத்தியும், மாநில உரிமைகள பத்தியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சாதாரண பிரஜையான இவர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. இந்த தெளிவு பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு இருக்கிறனால தான், இந்த சங்கி கூட்டத்தால நம்மள எளிதில் ஏமாத்த முடியல. பண்ண முடியாது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கூட்டாட்சி தத்துவன்றது மாநிலங்களை வச்சு தான் கூட்டாட்சி. டெல்லின்றது ஒரு தனி பவர் கிடையாது. மொத்த பவர் வந்து மாநிலங்களுக்கு போதும் உனக்கு. அது அரசியலாக இருந்தாலும் சரி, இது ஃபைனான்ஸ் அதாவது வணிக ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியும் அவங்களுக்கு தான் போகுது. இதை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவருக்கு சொல்லி கொடுக்கணும். அது பத்திரிகை சொல்லி கொடுக்குதா, இல்லை அவராக படிச்சுக்க போறாரா, எப்போ அவர் பண்ண போறாருன்றது தெரியல. ஏன்னா பிஜேபிக்கு இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவங்க அவங்க வந்து அந்த செயலை செஞ்சுட்டாங்க. ஆனால் இவர் வந்து செய்கிறாரா? பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்குற, மக்கள் மத்தியில் பேசுற, ஏன் அரவணைச்சு போறதா என்ன உனக்கு இருக்கு? இன்னைக்கு நீ டிஎம்கேல வந்து 10 தொகுதி கூட வாங்கிட்டதுனால நீ என்ன ஆகிட போற? ஜெயிச்சு வந்தா கூட நீ என்ன ஆகிட போற? நீ வாட் ஃபார்? நீ மாநிலத்தில் ஜெயிச்சு என்ன பண்ண போற? நீ என்ன பண்ணிட முடியும் உன்னால? அப்படின்னும் போது நீ இறங்கி போய் அவங்களுக்கு வேலை செய்யறதை விட்டுட்டு நீ பாட்டில் சின்ன பசங்களை வச்சு சின்ன பசங்களும் தப்பு, சின்ன ஆளுங்களை 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு நீ பேசுறது வந்து உங்களுடைய அரசியல் முதுமைக்கு வந்து நல்லது.